ஒரு மார்க்கெட்ல, ஒரு சந்தையில சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. 2 பேரையும் பிடிச்சி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அடிச்சு அவங்கள கீழே குப்பரெல்லாம் தள்ளி அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தி வஸ்திரமே இல்லாமல் அளவுக்கு அவங்கள கொண்டு வந்து ஒரு சிறைச்சாலையில ஒரு பெரிய கொடிய குற்றவாளியை போல ஒரு மரத்தின் மேலே கயிறை கட்டி அவங்கள தூக்கி தொங்க விட்டுட்டாங்க. துணி இல்லை, சாப்பிடல, ஒன்றும் தப்பு பண்ணலை. ஆனால் அந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து துதிக்க ஆரம்பித்தார்கள். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில நீ பல விதத்துல சோர்ந்து இருக்கலாம். பிசாசுனை துதிக்க விடாம உன் சிந்தையை கெடுக்கலாம். நீ துதித்து பாரு. சிறைச்சாலை அசைத்த தெய்வம். நீ துதித்து பாரு. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கதவுகளை திறப்பார், தடைகளை உடைப்பார். உன்னுடைய தேவன் யார் என்பதை புறஜாதிகளுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். பிடிக்கும் போது தெரியல, துதிச்சாங்க பாத்தீங்களா? அசைய ஆரம்பித்தது. அவங்களே சொன்னாங்க நீங்க போயிருங்க. அவங்க சொன்னாங்க நாங்க போக மாட்டோம். யார் எங்களை பிடிச்சிட்டு வந்தாங்களோ அவங்கள வர சொல்லு. அல்லேலூயா. நீ யார் ஆதிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனையோ சின்ன பிரச்சனையோ ஆவியின் நிறைவேறத்துல அவர் சொன்னது போல பலவானுக்கும் பலவீனனுக்கும் உதவி செய்வது லேசான காரியம். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை துதிக்கிறேன். எனக்கா யுத்தத்தை ஆரம்பியோ, எனக்கா உம்முடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. எல்லாம் கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க.